நினைக்காதே பட்டினத்தானே, உன் பிம்பத்தில் மயங்கும் பெண்ணல்ல நானே. எதையும் செய்பவள், என்னிடம் நெருங்க முயற்சி செய்தால் குத்திக் கொள்ளுவேன் நானே, உன்னை குத்திக் கொள்ளுவேன் நானே. பட்டணத்தாரே பட்டணத்தாரே தாங்கள் தேடுவதாரை, தாங்கள் தேடுவதாரை. என் மல்லியை பார்த்தீர்களா நீங்கள்? எந்த மல்லியை? காட்டு மல்லியா, வீட்டு மல்லியா, அடுக்கு மல்லியா, இல்ல குண்டு மல்லியா, யாரும் பார்க்காத வாடா மல்லியா? அதேதான், அந்த வாடா மல்லி தான் எனக்கு வாடாம வேணும். ஓஹோ, வாருங்கள் வாருங்கள், பல்லக்கில் ஏறுங்கள், அமருங்கள் அமருங்கள், நாங்கள் அவளிடம் அழைத்து செல்கிறோம். தோம் தை தோம் தை தோம் தை தோம் தை. ஐயோ 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 ஐயோ, பெண்ணுடைய உடல் அழகை பார்க்க போன பட்டினத்தார் உடை அவிழ்ந்து விட்டதே, உடை அவிழ்ந்து விட்டதே, எலும்பு உடைந்ததே, முதுகு உடைந்ததே. நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. தெரிஞ்சே ஒரு கொலை குற்றவாளியை காப்பாத்திருக்கல, அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல பதுக்கி வச்சு ஆட்டம் காட்டியிருக்க இல்ல? இது கேஸே வேற. அதனால சொல்லு, அப்புறம் என்னாச்சு? காளிதாசையும் கௌரியும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாளே நான் தென்காசிக்கு கிளம்பிட்டேன். தென்காசி கன்னியாகுமரி ரூட்ல என் லாரி டெப்போலையே காளிதாசுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். அவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு. சரியா, அதுக்கு டேட் பண்ண வேண்டாமா? ஐயா, ஒரு பிரச்சனை. என்ன? நம்ம வண்டி எல்லாத்தையும் செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருக்காங்களா? செக்கிங்க எங்கடா? கேரளா பார்டர்ல. காளிதாஸ் தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நீ வண்டி எடு. ஐயா, வண்டி எடுன்னு. சரி. கொஞ்சம் சீக்கிரம் போயேன். சரியா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கிறதா நல்லது. அது கௌரியும் குழந்தையும். அதுக்கும் நான் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன். பத்திரக்கோட்டையில எனக்கு ஒரு சின்ன வீடும் தோட்டமும் இருக்கு. லீலா இருக்கும்போது அதை அவ பேர்ல வாங்கி வச்சிருந்தேன். அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதுல தமனா அங்க குழந்தையோட இவ மட்டும் எப்படி? அங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் இருக்காரு. அவர் பழைய பட்டாளத்தாளு. அந்த ஆளோட கயிறு ஃபேக்டரியில கௌரிக்கு ஒரு வேலையை வாங்கிடலாம். என்னம்மா? இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணு இல்ல. தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்க.